இதை ஒரு வாட்டி செஞ்சா நீங்க அடிக்கடி செய்வீங்க. அந்த அளவு டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். இது சப்பாத்தி குருமா, இட்லி, தோசை, புரோட்டா இதுக்கெல்லாம் செம காம்பினேஷன். இது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு டீட்டெயில் ரெசிபி நம்ம லாங் வீடியோ போட்டிருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போ ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. அதுல நம்ம இஞ்சி, பூண்டு, குருமிளகு, மிளகாய்த்தூள், நீல மிளகு, காஞ்ச மிளகு 2, உப்பு இதெல்லாம் போட்டுட்டு மிக்சியில் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிட்டு அந்த மசாலாவை அப்படியே நம்ம இந்த சிக்கனில் போட்டு பெரட்டி ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு வதக்கி எடுத்துக்கணும். இப்போ இதுக்கான ஒரு மசாலா பேஸ்ட்டை ரெடி பண்ணிக்கலாம். அதில் கொஞ்சமாக பொட்டுக்கடலை இல்லைன்னா கேஷ்யூ நட்டு இதெல்லாம் போட்டுக்கிட்டு நல்லா மிக்சியில் வெந்து எடுத்து இந்த சமயத்தில் ஒரு கடாயில் கொஞ்சமாக தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இதுக்கு லாங் வீடியோ டீட்டெயில் ரெசிபி எல்லாம் போட்டிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்.